சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுல் ஆனந்த், நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், அமெரிக்கா ஈரான் போரால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்பையும் அந்த பகுதியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனையும் உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் என்றும் பிரதமரை வலியுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சமையல் சிலிண்டர் எரிவாயுவை சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவகங்களில் உணவுப் பொருட்கள் விலையை உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் கூறினார். தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மாஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக போண்டா, சமோசா உள்ளிட்ட பலகாரங்கள் தயாரிப்பை குறைக்கவும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தவும் திட்டமிட்டிருப்பதாக சென்னையில் உள்ள டீ கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த 2 நாளா சிவியரா இருக்குது. அதுக்கு முன்னால எங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பிரேக் கிடைச்சது. இப்பதான் இந்த பிரச்சனையே 2-3 நாள் இப்ப சிலிண்டர்லாம் நான் இல்லாம ரொம்ப அவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நான் சில கடைகள் அடைச்சே இருக்கிறாங்க. வேற சிலிண்டர் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கும்போது இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ 2000 ரூபாய் வித்த சிலிண்டர் 3000 ரூபாய் நாங்கள் கொடுத்து வாங்கி அப்படி வியாபாரம் பண்ணணுமான்னு தோணுது. ஏன்னா அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வாங்கி கொடுத்து வியாபாரம் கடையை மூடக்கூடாது, வியாபாரம் கெட்டு போகுமேன்னு அந்த நோக்கத்திலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, அது ரேட்டு ஜாஸ்தியாக வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு 2500க்கு ஒரு சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இப்போ நாளையிலேருந்து எப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சிச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவனும் வேறு ஏதாவது வழியில் ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நானே இப்போ சொல்லியிருக்கேன், நாளைக்கு 1-2 ஐட்டம் கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். வேறு வழி இல்லை, ஏன்னா அது 2 வட்டி வைக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். சிலிண்டர் இல்லை, 3 நாளாக சிலிண்டரே வரல. அதான் இப்போ 2200 ஒருத்தர் சிலிண்டர் 4000 5000 எல்லாம் கேட்குது. இப்போ கேட்டால் சரி 5000 ரூபா தரா அதுவும் கிடையாது சொல்லுது. இப்போ நேற்று இருந்து எல்லா சிலிண்டரும் ஃபோன் பண்ணால் சிலிண்டர் ஸ்டாக் இல்லை. இப்போ எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு ஃபோனு. ரேட்டு இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குது. ஆனால் ரேட்டு ஏற்றியா தான் நமக்கு இது கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா நஷ்டத்தில் தான் ஓடும். ஆனால் மக்களுக்கு இந்த இது செய்யறதுக்காக ஏன்னா இது சிலிண்டர் சுத்தமாக கிடைக்கல. 3 நாளாக இதாக சிலிண்டரை தேடிட்டு தான் இருக்குது. இப்போ அந்தத்தோட ஈவினிங்கோட நம்ம சிலிண்டர் கேஸு காலியோட கடை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இதனிடையே சமையல் எரிவாயு விநியோக நிறுவனங்கள் புதிய புக்கிங் மற்றும் வாடிக்கையாளர்கள் சேவை மையத்தை தற்காலிகமாக நிறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் புக்கிங் தொடர்பாக எரிவாயு ஏஜென்சியின் வாடிக்கையாளர் மையத்தை தொடர்பு கொண்டார். சுவிட்ச் ஆஃப் என்று கூறப்பட்டதை அடுத்து இந்தியன் சேவை மையத்தை சூழ்ந்து பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சிலிண்டர் தட்டுப்பாட்டால் இரவு 12 மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்கும் உணவகங்கள் செயல்படும் நேரத்தை குறைத்திருப்பதாகவும் சிலிண்டர் கையிருப்பை பொறுத்து உணவகங்கள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு ஹோட்டல் சங்க துணைத் தலைவரும் கீதம் உணவக நிர்வாக இயக்குநருமான முரளி தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, இப்போ நீங்க அடுத்து என்ன
நெக்ஸ்ட் என்ன பண்ண இருக்கீங்க? சரி, எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் இதே இல்லை. பிகாஸ் வி ஆர் வெரி அன்சர்டனிட்டியாக இருக்குது. ஏன்னா சண்டேலேருந்தே வந்து சிலிண்டர் சப்ளைஸ் எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து டைமிங்ஸ் எல்லாம் கர்டைல் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இது ரன் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல. பிகாஸ் எங்களுக்கு அந்த சப்ளைஸ் இது எல்லாமே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் வந்து கவர்மெண்ட் இதை கரெக்டாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்னா டெஃபினட்டாக வி டோன்ட் ஹவ் எனி ஆப்ஷன் டு ஷட் டவுன் த திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்டாரண்ட்ஸை வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸில் கொண்டு வந்தாங்கன்னா தென் வீல் ஹாவ் சம் ப்ரீத்திங் பிளேஸ். அது வந்து வி ஹவ் ஆல்ரெடி ரெப்ரசன்டட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். தென் மோர் ஓவர் இது எல்லாத்தோட வந்து அந்த வாரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்டையர் பீப்புள் எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ரெஷரைஸ் அண்ட் சார்ட் இட் அவுட் த திங்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி த பிக் ப்ராப்ளம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் பெரும்பாலான உணவகங்களில் வெரைட்டி ரைஸ், ரொட்டி உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சூழ்நிலைமை நாங்கள் சந்தித்ததே இல்லை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போ நாங்கள் சிலிண்டர் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முதல், ஒரு 2 நாளைக்கு முதல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பொது ஜனங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இது நிப்பாட்டி வச்சாச்சு. ஆப்பம் இதில் நிப்பாட்டிட்டோம். குருமா வகையில் 3 வகைகள் நிப்பாட்டியாச்சு. சாம்பார் வச்சா ஒரே இதுதான். வடைகள் வந்து 3 விதமாக போகிறோம், அதுவும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். நேற்று சிலிண்டர் வரல, இன்றைக்கும் வராது, நாளைக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நாங்கள் வேலைக்காரங்களே இவ்வளோ கஷ்டப்படத்தில் முதல் போட்டவங்க ரொம்ப வேதனையப்படுறாங்க. எந்த விதத்தில் அது நியாயம் தெரியல. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான உணவகங்களில் உணவு பட்டியல் குறைக்கப்பட்டுள்ளது. தோசை, ஆம்லெட், ரொட்டி, வடை, போண்டா, குருமா போன்ற சிலிண்டர் எரிவாயு அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருட்களை தயாரிப்பதை நிறுத்தியிருக்கிறார்கள். தக்காளி சாதம், பிரிஞ்சு சாதம் போன்ற வெரைட்டி ரைஸ் தயாரிக்க அதிக சிலிண்டர் எரிவாயு தேவைப்படும் என்பதால் வழக்கமான மீல்ஸ், கிச்சடி போன்றவற்றை மட்டும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோல தேநீர் கடைகளிலும் வடை, போண்டா தயாரிப்பதை கைவிட்டுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள உணவகத்தில் 7 சிலிண்டர்கள் மட்டுமே கையிருப்பில் இருப்பதாக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டி பசாரினுடைய மிக முக்கிய வர்த்தக மையமாக இருக்கக்கூடிய பாண்டி பசாரில் சுற்றுலா பயணிகள், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், வியாபார ஸ்தலம், வணிக வளாகம் அப்படி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தான் இந்த பாலாஜி பவன். அங்கே தான் இருக்கும். எப்பவுமே கடந்த கொரோனா காலத்திலும் சரி, பல்வேறு காலகட்டங்களிலும் சரி, இந்த உணவு வந்து பல ஆண்டுகளாக வழங்கி வரக்கூடிய நிறுவனம். இங்கேயே தற்போது இந்த ஹோட்டலில் உணவுகள் கிடைப்பதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சில ஸ்பெஷல் உணவுகள், ஸ்பெஷல் மீல்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்றத நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய கையிருப்பு. ஒரு நாளைக்கு 15 சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. கையிருப்பை 7 சிலிண்டர் தான் இருக்கு அப்படின்றாங்க. இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக ஹோட்டலுடைய நிர்வாகத்தினர் இருக்காங்க. என்னதான் சார் பிரச்சனை? எப்போதான் தீரும்? ஏதாவது உங்களுக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு சார்? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3 மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு சார். அந்த சிலிண்டர் ஏஜென்ட்டுக்காரங்க அவங்களுடைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சரியான சப்ளை கிடைக்காதனால எங்களை மாதிரி உணவுகளுக்கு வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியல. அவங்களும் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் கிடைக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் போட்டிருக்காங்க. இந்த காலையில் ஒரு 10 சிலிண்டர் கடைக்கு போட்டிருக்காங்க. அந்த 10 சிலிண்டர் வந்து இன்னைக்கு நைட் நான் ஒரு 7 மணி வரைக்கும் கடை நடத்தலாம். நாளைக்கு கடையை நடத்தணும்னா எனக்கு சிலிண்டர் இருந்தால் மட்டும் தான் நடத்த முடியும். அதுக்கு தேவையான ஏற்பாடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு சிலிண்டர் சார் தேவைப்படும்? இப்போ உங்ககிட்ட கையிருப்பு எவ்வளவு சார்? எங்களை மாதிரி உணவகங்கள் நடத்துறவங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு 15 சிலிண்டர் தேவைப்படும் சார். ஒரு 1 ஹவருக்கு ஒரு சிலிண்டர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற நேரத்தில் வந்து எனக்கு வந்து 7 சிலிண்டர் கையில் ஸ்டாக் இருக்கு. இந்த 7 சிலிண்டர் நான் 4 சிலிண்டர் வச்சு கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். 10 பேலன்ஸ் 3 சிலிண்டர் இருக்கும்போது கடையோட வேலைக்காரங்களுக்கு நான் சாப்பாடு நாளைக்கு கொடுத்தாகணும். அந்த 3 சிலிண்டர் இருக்கும்போது கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் சார். இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு காலையில் சிலிண்டர் வந்தால் தான் ஹோட்டலை நடத்த முடியுன்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இன்று இரவு வரை அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் ஹோட்டலை நடத்திடலாம். அதுவும் 3 சிலிண்டர் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களாகத்தான் அந்த சிலிண்டர்கள் அவங்களுக்கு பயன்பட போகிறது. அரசாங்கம் இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள், ஏன்னா இந்த தொழில் நடக்கக்கூடிய இடம், அதே போல் வர்த்தகம் நடக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம்ன்றதுனால இந்த ஹோட்டல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு இறங்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.
வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் போன்ற எரிபொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்ற தகவல் கவலையை மேலும் அதிகரிக்க செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். கொரோனா காலத்தை போன்று இல்லாமல் தற்போது நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக் கொண்டிருக்கிறார். சமையல் எரிவாயு பற்றாக்குறையை சீர் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உணவக உரிமையாளர் ஒருவர் விறகடுப்புக்கு மாறியுள்ளார். கடந்த 2 நாட்களாக சிலிண்டர் விநியோகம் செய்யப்படாததால் விறகடுப்பிற்கு மாறியிருப்பதாக உணவக உரிமையாளர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அவங்க வெளியூர்களுக்கு சென்றாருன்னா வெளியில ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும். அப்ப ஹோட்டல் பெரிய பெரிய உணவகங்கள்லாம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால விறகுக்கு இன்னைக்கு மாறி இருக்கிறோம். அது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. தொழில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதை பாதிக்காத அளவுக்கு மாநில அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடலூரில் உணவகங்களில் விறகடுப்பில் சமைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று வர்த்தக சங்க மாநில துணைத் தலைவர் துரைராஜ் வலியுறுத்தியுள்ளார். இதுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் நாம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பேரிடர் காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதே பேரிடர் காலம் என்று இதை கருதி ஹோட்டல்கள் இதற்கு மாற்று ஏற்பாடு, விறகு அடுப்பில் சமைப்பதற்கு விறகு அடுப்பில் பக்கத்தில் வெளி இடத்தில் சமைத்து அதனை கொண்டு இங்கு பராமரிக்க இந்த நேரத்தில் செய்துவிட வேண்டும். அதற்கு என்ன கார்பரேஷனில் இருந்தோ முனிசிபாலிட்டியில் இருந்தோ என்ன உங்களுக்கு தேவையான அனுமதிகள் ஏதாவது தேவை என்றால் கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக உங்களுடன் நின்று அதனை பெற்றுத்தர கடமைப்பட்டுள்ளோம். கண்டிப்பா மாநகராட்சி கண்டிப்பா அனுமதி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பேரிடர் காலம், உணவு விடுதியில செஞ்சாகணும். அப்படியே அவங்க இல்லைனாலும் இவங்க ஒரு பொது இடத்துல சமைச்சு அங்கிருந்து இவங்க அனுமதி இருக்கிற விறகடுப்பு அனுமதி இருக்கிற இடத்துல சமைச்சு அங்கிருந்து கொண்டாந்து பரிமாறலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.